இல்ல ஒரு வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு, செயின் எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே என்னமோ பெரிய அம்சம் இருக்கு நம்புறாங்க. அது மாதிரிதான் பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஒருத்தர் போயிருந்தார், ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர். என்னதான் செய்யறான்னு பாக்கணுமே போனவருக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாரு. அப்படின்னாரு, கையில வாட்ச் வந்துச்சு, வச்சுக்க மகனே வைத்துக்கோள் அப்படின்னு கையில கொடுத்துட்டாரு. வாட்ச பார்த்தா வாட்ச் ஹெச்எம்டி வாட்ச். ஹெச்எம்டி வாட்ச் ப்ராடக்ட் இன் சாய்பாபா ஆசிரமம்னா கூட புட்டப்படுத்தினா கூட சரிங்களா, எதுக்கு ஹெச்எம்டி வாட்ச் இவர் தரணும்? கடவுள் சக்தி இருக்குல்ல, அவரே தயாரிச்சு கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அடுத்த கம்பெனிட்ட இவர் வந்து கடன் வாங்கணும் அப்படின்ட்டு நேரா ஹெச்எம்டி கம்பெனி போயிட்டாரு. இந்த பயோடேட்டா பூரா தூக்குட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1000 ஹெச்எம்டி வாட்ச் சாய்பாபா ஆசிரமத்துக்கு போயிருக்குங்களா, பில் அது கையில கொடுத்தாங்க. எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டு நேரம் வந்தார். வந்து நீ உன்னை நான் நம்புறேன், கடவுளை ஏத்துக்கிறேன், ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா, நான் சொல்ற மாதிரி எனக்கு வாட்ச் எடுத்து கொடுங்க. அம்மா தலை நிறைய முடி வச்சிருக்கீங்களே, முடிய பூரா மொட்டை அடிச்சிரு, அதுக்கப்புறம் வாட்ச் எடுத்துதான். முடிக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, லிங்கத்தை எலுமிச்சம்பழத்தை வாட்ச எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு கண் இமைக்கிற நேரத்தில் அப்படின்ட்டு டக்குனு தூக்கி தந்துட வேண்டும். நம்ம சுதாரிக்கிறதுக்கு முந்தி கையில வந்துடும் அவருக்கு. அப்ப அவரு சொன்னாரு, மொட்டை அடிச்சுட்டு எடுத்து கொடு நம்புறேன். அல்லது உனக்கு டவுட்டா, உனக்கு வெக்கமா இருக்கா, ஐயோ இவ்வளவு ஆள் முடி வச்சுட்டு மொட்டை அடிச்சா எப்படி அசிங்கமா இருக்குமே வெக்கப்படுறியா, அப்போ உனக்கு நான் இன்னொரு வழி சொல்றேன். என்ன வழி? எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தல, வாட்ச் கொண்டு வந்தல, லிங்கத்தை எடுத்துட்டு வந்தல, அதுக்கு பதிலா எனக்கு ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டோம். உள்ள வைக்க முடியாத பூசணிக்காய், தலைக்குள்ள முடிக்கல, அதை எடுத்துட்டு நம்புறேன் அப்படின்னாரு. புத்தகமான அடிச்சு வெளியிட்டு இது மாதிரி ஏமாத்துவாங்க நடக்குதுன்னா வெளியிட்டாங்க. சாதாரண அற்பமான காரியத்தை சற்று நிதானத்தோடு அறிவோடு சிந்தித்து பார்த்தாலே இவர்களிடத்தில் தெய்வீக அம்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிற காரியத்தில் மக்கள் இப்படி கூட்டம் கூட்டமாய் போய் விழுந்து ஏமாறுகிறார் என்று சொன்னால், தஜ்ஜால் வந்தா என்னத்துக்கு ஆகிறது? வந்து சொல்வான், வானத்தை பார்த்து சொல்வான், வானமே மழை ஒளிமா, அப்படியே வானம் அப்படியே மழை திறந்து கொட்டும். எப்படி இருக்கும் பாக்குறவனுக்கு? வானம் மழை பெய்யணும், மழை பெஞ்சிருச்சப்பா. பூமியை பார்த்து சொல்லுவான், அவங்களுடைய பயிர் பச்சைகளை முளைப்பித்துக் கொடுமா, கட 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 கடன் உள்ள இருந்து செடி அப்படியே செடியாகி கொடியாகி பூவாயி காயாயி மரமாயி எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். கூப்பிட ஒருத்தனை கூப்பிட்டு அப்படியே ரம்பத்தை வச்சு அறுத்து ரெண்டா அப்படி பிளந்து போட்டுட்டு எந்திரிச்சு வாமா அப்படி எந்திரிச்சு ஓட வந்தாள். எப்படி இருக்கும் பாருங்க. இதையெல்லாம் பார்த்தா ஏமாந்துட மாட்டாங்களா மக்களே? நிறைய அற்புதங்கள் செய்யணும். அது மாதிரி பிறவி குருடு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து மருத்துவம் கண்டுபிடிக்கிற தஜ்ஜால் வருவானா, வந்து பிறவி குருடா இருக்கிறவங்களுடைய பிறவி குருடை நீக்குவான். வெண்குஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் அப்படியே தடை விடுவான், வெண்குஷ்டம் நீங்கும். வந்து சொல்லுவான், நான் தான் இறைவன் ஏத்துக்கமா. சில மக்கள் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீ என்ன இறைவன், உன்னை எப்படி ஏத்துக்கிறேன். மறுநாள் காலங்காத்தால பார்த்தா யாரெல்லாம் இறைவனை அவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஓட்டாண்டியா உட்கார்ந்துருக்கும். சொத்து பத்து எல்லாம் அழிஞ்சு போய் பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லா செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கிறாங்க, முதல் நாள் ஏற்க மறுத்தவர்கள் காலையிலே அவர்கள் தங்கள் செல்வங்களை எல்லாம் இழந்திருப்பார்கள். அப்ப அதை பார்த்துட்டு பாதி பேர் போவாங்க, இது பெரும்புல இருக்க காசு பணம் சம்பாதிச்சதுலாம் பயப்படுவாங்க. மக்கள் எல்லாம் பசியிலையும் பட்டினியிலையும் கிடப்பாங்க. அவனிடத்துல மழை மாதிரி உண்பதற்கு உணவு ரொட்டிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும். 2 நதியை காட்டுவான், ஒரு பக்கம் ஆறை காட்டுவான், ஒரு பக்கம் நெருப்பை காட்டுவான். வா அங்க வா, சொர்க்கம் இருக்குது வான்னு கூப்பிடுவான் நதியை பார்த்து. சொர்க்கம்னு நினைச்சு நதிக்குள்ள போன உள்ளுக்குள்ள போய் விழுந்தா நரகம். ரசூலுல்லாஹ் சொல்றான், நீ ஆறு என்று விழுந்தால் அது அங்கே நெருப்பு, அவன் காட்டுற நெருப்புல போய் விழுந்தா அது உண்மையில் குளிர்ச்சி நீரு, அது உனக்கு சந்தோஷம் சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு பயங்கரமான டேஞ்சர் இருப்பான். அவன் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப சீக்கிரமா ஆளை வெளியெடுத்துருமா, ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணுங்க, அவன் வர்றதுக்கு முந்தைய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, தடுப்பூசியை போட்டு வச்சுக்க. என்ன தடுப்பூசி? அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நீங்க கோரிக்கை வைங்க. அத்தஹியாத்துல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி வ மின் ஃபித்னத்தில் மஹ்யாய வல் மமாத்தி வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இறைவா, மன்னரையின் வேதனையை விட்டும் நரக நெருப்பின் கொடுமையை விட்டும் வாழ்க்கையின் மரண நேரத்தில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் மஸீஹு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒவ்வொரு அத்தஹியாத்திலே அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டே
வந்துட்டான், வர்றதுக்கு முந்தி இதை செய்யணும். வந்துட்டான் என்ன பண்றது? வர்றதுக்கு முந்தி உள்ள காலத்துல அல்லாஹ்விட்ட கேட்டுக்கிட்டு, வந்த பிறகு அவனுடைய கொடுமையிலிருந்து நீ தப்பிக்க நினைக்கிறியா? அதுக்கு ஒரு வழி சொல்லி தர்றேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள். முஸ்லிமில் 1342வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் ஹபில அஷர ஆயாத்தின் மின் அவ்வளி சூரத்தில் கஹ்ஃபி உஸிம மினத் தஜ்ஜால். யார் ஒருவர் கஹ்ஃப் சூராவுடைய ஆரம்ப 10 வசனங்களை மனனமிட்டு ஓதி வருகிறாரோ, உஸிம மினத் தஜ்ஜால், அவர் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். பெரிய கிஃப்ட் சூரத்துல் கஹ்ஃப்ல கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பரிசு என்ன, அன்பளிப்பு என்ன? அவ்வளவு பெரிய குழப்ப நேரத்துல மனிதர்கள் எல்லாம் தடுமாறி அவன் காலில் போய் விழுந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நம்மை படைத்த இறைவனின் சன்னிதானத்தில் ஸ்டடியாக நிறுத்தி வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மகத்தான அன்பளிப்பு, மகத்தான பரிசு சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்கள். அதை ஓதுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நபித்தோழர் சூரத்துல் கஹ்ஃப் ஒரு நாள் ஓதுறார். ஓதிக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா பக்கத்துல கட்டி போட்டிருந்த குதிரை மிரளுது. அப்படியே மேகமெல்லாம் இருட்டாயி, அந்த ஏரியாவே இருட்டாயி, இருள் அப்படியே கீழே 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 இறங்குது. அவருக்கும் பயமா போச்சு, குதிரை மிரளுது. ஏன் உடனே மூடி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் நேரா வந்துட்டார். வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி நான் ஓதிக்கிட்டு இருந்தேன் கஹ்ஃப் சூராவை, குதிரை மிரளுது, அப்படியே ஒரு பெரிய இருள் வந்து சூழ்ந்தது, என்ன விவரம் அப்படின்னு கேட்கிறார். புகாரில 5011வது ஹதீஸா இது இடம்பெற்றிருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்க சகீனத்து தனஸலத் பில் குர்ஆன், அதுதான் அமைதி, அதுதான் அமைதி, இறைவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய அமைதி. நீ கஹ்ஃப் சூரா குர்ஆன்ல அந்த கஹ்ஃப் சூரா ஓதினிய, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்திய, அந்த ஓதிக்கொண்டிருந்ததற்காக வேண்டி இறைவனின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அமைதி என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் சொன்னார்கள். அப்ப கஹ்ஃப் சூரா ஓதி ஒரு சஹாபிக்கு இறைவனின் புறத்திலிருந்து அமைதியை அல்லாஹ் ஒரு சாந்தத்தை வழங்கினான் என்ற செய்தியையும் கஹ்ஃப் சூராவிலே நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கஹ்ஃப் சூரா சம்பந்தமா வந்திருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. இதை தாண்டி பார்த்தா கஹ்ஃப் சூரா வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமாக அப்படியே இல்லாத கதைகளை கப்சாக்களை அவுத்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவுத்துட்டு இருக்காங்க? கஹ்ஃப் சூராவை யார் ஓதுறாரோ கியாமத் நாள்ல அவர் இருக்கிற இடத்துல இருந்து காபா வரைக்கும் ஒளி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கியாமத் நாள்ல காபா இருக்குமா இல்ல? அது காபா எங்க இருக்க போகும்போது இல்ல, கியாமத் நாள்ல காபாவுக்கு வேலை இல்ல. மக்கள் தொழுவும் போது காபா தேவை முன்னோக்குறதுக்கு, ஹஜ் செய்யும் போது காபா தேவை ஹஜ்ஜுக்கு போறதுக்கு. அங்க தொழுகையும் இல்ல, ஹஜ்ஜும் இல்ல, காபா இருக்கு, காபா வரைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கும். ஒரு பலகீனமான செய்தி. அதே மாதிரி யாரு கஹ்ஃப் சூராவுடைய ஆரம்ப வசனத்தையும் கடைசி வசனத்தையும் ஓதி வருகிறாரோ அவருக்கு காலில இருந்து தலை வரைக்கும் ஒளி வரும், உடம்பு முழுக்க மின்னிக்கிட்டே இருக்குங்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன ஆதாரபூர்வமான செய்தி என்னன்னு கேட்டா, யாரு ஒது செய்யறாங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் ஒது செய்த உறுப்புகள் மின்னி கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது அறிவிப்பு ஹதீஸ் பலகீனமான பலமான செய்தி இருக்கு. ஆனா கஹ்ஃப் சூரா ஓதுறவங்களுக்கு ஒளி கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இது பலகீனமான ஒரு செய்தி. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்க ஓதுங்க, அது தஜ்ஜால்ட்ட இருந்து பாதுகாப்பு தரும்னு ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு ஹதீஸ், அதுவும் பலகீனமான செய்தி. இன்னைக்கு கஹ்ஃப் சூராவை மதரசாக்களுக்கு போய் பாத்தீங்கன்னா போதும், வெள்ளிக்கிழமை காலையில சுபஹ் தொழுத உடனே ஆலிம்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த மதரசாக்களா இருந்தாலும் சரி, குர்ஆன் மனப்பாட பிரிவு சார்ந்த ஹிஃப்ல் மதரசாக்களா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை காலையில எல்லா பிள்ளைங்களும் கோரசா கஹ்ஃப் சூரா ஓதும். இந்த பலகீனமான செய்தி மையமா வச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் ஓதுனா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு ஒரு செய்தி இருக்கிறது, அதுவும் ஒரு பலகீனமான செய்தி. கஹ்ஃப் சூரா ஓதுனா பைத்தியத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும், எல்லாம் ஹதீஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது, பலகீனமான செய்தியாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கஹ்ஃப் சூரா ஓதுனால் தொழுநோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி வருகிறது, அதுவும் பலகீனமான செய்தி. இவைகள் எல்லாம் கஹ்ஃப் சம்பந்தமாக வரக்கூடிய தவறான, ஒருவேளை நமக்கு சொல்லப்பட்டால் இதுவெல்லாம் இல்லை என்பதை விளங்கி அந்த நம்முடைய நம்பிக்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கஹ்ஃப் சம்பந்தமா தெரிந்து கொள்ள வேண்டிய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு பெரிய சூரா யாசின். யாசின் மற்ற சூறாவுக்காவது சிறப்பும் இருக்குது, அது அல்லாம சிலது பலகீனமும் இருக்குது.
ஆனா எதுக்கு சிறப்பு தான் இருக்குன்னு சொல்லப்படுதோ ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒன்னாவது ஆதாரபூர்வமாய் ஒரு செய்தியாவது சிறப்புன்னு சொல்லப்பட்டதா தெரியுமா? அடிச்சு விடுறாங்க, எல்லாமே பழகணும். அரபியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நூல்கள்ல. ஆனால் எந்த ஒன்றுமே ஏற்க தகுந்த ஆதாரபூர்வமான செய்திகளே இல்லை. யாசின் சூராவுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, திருமதியில் வரக்கூடிய செய்திதான் அது. 2812வது ஹதீஸாக அறிவிக்கப்படுகிறது. இன்னலிக்குள்ளி ஷைஇன் கல்புன் ஓ கல்புல் குர்ஆனி யாசீன். ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் உண்டு, இதயம் உண்டு. குர்ஆனுக்கு இதயம் யாசீன் அப்படின்னு ஒரு செய்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யார் ஒருத்தர் யாசின் சூரா ஓதுறாரோ, ஒரு தடவை ஒரு யாசின் ஓதுனா 10 குர்ஆன் ஓதுன